பாரதிய ஜனதா கட்சியில் உழைக்கக்கூடியவர்களுக்கு உயர்ந்த இடம் கிடைக்கும் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் அக்கா அவர்களுக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்கள் சார்பாகவும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நாடு முழுவதும் லட்சக்கணக்கான இடங்களிலே விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வீதி விழா நடத்தப்பட்டு விநாயகர் விசர்ஜனம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்னும் சில நாட்களுக்கு விநாயகர் வீதி விழா நிகழ்ச்சிகள் ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கின்றன. இதன் ஒரு பகுதியாக வருகின்ற 6ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு துவங்கப்பட்டு மாலை 6 மணிக்கு திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் 27வது ஆண்டாக பல்லாயிரக்கணக்கான இந்துக்கள் பங்கு பெறக்கூடிய பிரமாண்டமான ஒரு ஊர்வலம் நடைபெற இருக்கிறது. அதற்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் எங்களுக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். காவல்துறையும் செய்தி தொடர்பாளரும் கூட எங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மிகச்சிறப்பாக மிக பிரமாண்டமாக இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைய தினம் சிவகங்கை மாவட்டத்தில் விநாயகர் வீதி விழா நடத்த இருக்கக்கூடிய நிகழ்விற்கு முன்னதாக சிவகங்கை மாவட்டத்தில் விநாயகரை எடுத்துச் சென்று காவல்துறை கரைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கின்றார்கள். விநாயகர் சிலை உடைக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அங்கு அந்த பணியில் ஈடுபட்டிருந்த சிவகங்கை மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளும் இந்து இயக்க தொண்டர்களும் காவல்துறையால் அங்கு இருக்கக்கூடிய ஆய்வாளர் மிக கடுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றார். இதுபோன்ற நடவடிக்கைகளை காவல்துறை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நான் வைக்கின்றேன். இந்து மதத்தை தவிர மற்ற எந்த மதத்திலும் நீங்கள் சென்று அவர்களுடைய விழாக்களிலோ வழிபாட்டு முறைகளிலோ தலையிடுவதற்கு எந்த அனுமதியும் நிச்சயமாக உங்களுக்கு இருக்காது. ஆனால் அந்த தைரியமும் உங்களுக்கு வராது. ஆனால் இந்து மதத்தில் நடைபெறக்கூடிய விழாவிலே விநாயகரை உடைப்பது, கரைப்பது, தொண்டர்களை அடிப்பது என்பது மிக தவறான ஒரு செயல். இந்துக்களுடைய பொறுமையை காவல்துறை சோதிக்க வேண்டாம் என்று நான் வேண்டுகோள் வைக்கிறேன். காவிரி பிரச்சனையை பொறுத்த வரைக்குமோ, மீத்தேன் பிரச்சனையை பொறுத்த வரைக்குமோ, ஹைட்ரோ கார்பனை பொறுத்த வரைக்குமோ தமிழகத்தை பிஜேபி புறக்கணிக்குன்னு சொல்றதுக்கான எந்த தகுதியும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ அதனுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கோ கிடையாது. இந்த மாதிரியான திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்ததே அவங்க தான். அதுல சில திட்டங்களை நம்ம நிறுத்தியிருக்கிறோம், சில திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான். அதனால தமிழகத்தை இந்த மாதிரி புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு எந்த வகையிலையும் சொல்ல முடியாது. மண்ணெண்ணெய் பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லியிருக்கீங்க, மண்ணெண்ணெய் பெறுவதற்காக நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் டெல்லி போயிருக்கிறாரு. அங்க அமைச்சர்களை சந்திச்சிட்டு இருக்காரு. நிச்சயமா உடனடியாக தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு மண்ணெண்ணெய் தேவையோ அது உடனடியாக கிடைக்கும், கொடுப்பாங்க. நிச்சயமா அதுல மாற்றம் இருக்காது. அடுத்த பாஜக தலைவர் தமிழ்நாட்டுக்கு யார் வந்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது தலைமை முடிவு பண்ண வேண்டிய விஷயம், நாங்க முடிவு பண்றது கிடையாது. ரஜினிகாந்த் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி பேச்சு. எதுனாலும் கூட அது தலைமை தான் முடிவு பண்ணணும் தவிர எங்களை பொறுத்த வரைக்கும், எங்களுடைய இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்னார்தான் வரணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நாளைக்கு யாரோ ஒருத்தர் போயிட்டு இருக்க ஒரு ஆளை கூப்பிட்டு இவர் தான் பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வரக்கூடிய தகுதி பெற்றவர் அப்படின்னு சொன்னா அவரை ஏத்துக்கிட்டு பணியாற்றக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் தான் நாங்க. எங்களுக்குள்ள அதுல எந்த பிரச்சனையும்